அன்பின் வழிகாட்டிகளாய் இறைவனிடமிருந்து அருளை பெற்றுத்தரும் அச்சய பாத்திரங்களாக செயல்படவும் இறை மக்களை அருளின் நெறியில் வழிநடத்தி செல்ல வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற அன்பு இறைவா, என் சபை நிறுவனர் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் 145வது விண்ணக பிறப்பு விழாவை சிறப்பிக்கும் இந்நாளில் ஆன்மீக ஜெப வீரராக, நற்செய்தியின் சாட்சியாக, சமாதான தூதுவராக செயல்பட்டு மனிதத்தில் புனிதத்தை போற்றி இறை ஊழியர் நிலையில் நின்று எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற என் நிறுவனர் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்கள் அருளாளர் மற்றும் புனித நிலைக்கு உயர்த்தப்படவும், இதன் மூலம் மகிமை சிறந்து விளங்கவும் எம் சபையார் இணைந்து சாட்சியம் பகரவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் நிறைவே என் நிறைவா, என் சபையை உமது காவலிலும் பராமரிப்பிலும் காத்து வந்த உமது அருளுக்காக நன்றி. 172 ஆண்டுகளில் என் சபையில் ஆற்றிய பிறரன்பு பணிகள் உமக்கு சாட்சியம் பகர நீர் அருள் புரிந்தது போல இனி வரும் காலங்களிலும் நாங்கள் உமது மாட்சிக்காகவும் எம் நிறுவனரின் மறைப்பணி தாகத்தை அடித்தளமாக கொண்டு சிறப்புடன் சபைக்கும் திரு அவைக்கும் ஆர்வமுடன் பணியாற்றக்கூடிய இளம் பெண்களுக்கு அழைத்தல் எனும் புனிதமிகு கொடையை அளித்து அன்பின் பணிகளை மேன்மேலும் செய்திட உமது ஆவியாரின் அருளை எம் மீது பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளுக்காக மௌனமாக இறைவனை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் உமது திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டல்லாய் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதரியை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ளோமே வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் கூடுதலை எமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அறக்குடையால் தானே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு